Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யாமல் இழுத்தடித்த இழிவான ஆட்சியல்ல இது என்று RS பாரதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். மேலும் என்னவெல்லாம் RS பாரதி இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார்? விவரம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கு எதிராக அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டன அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அடிமை ஆட்சி அல்ல இது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கை சீரழித்து கேடுகெட்ட அடிமை ஆட்சியை நடத்திய பழனிசாமிக்கு திராவிட மாடல் ஆட்சியை குற்றம் சொல்வதற்கு அருகதை இல்லை என்றும் RS பாரதி குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் மகளிர் உரிமை தொகை, அதே போல விடியல் பயணம், மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், இப்படி எண்ணற்ற பல திட்டங்களை திமுக அரசு செய்து வருவதாகவும் அவர் பட்டியலிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியின் கையாலாகாத தனத்தால் சம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிடப்பட்டு 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறித்த கொடூரமே சான்று எனவும், பழனிசாமியின் ஆட்சியில் சென்னை மாநகரம் பருவமழை காலத்தில் மிதந்து தத்தளித்தது என்பதை பாதக ஆட்சி நடத்திய பழனிசாமி மறக்கலாம், ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் அவர் ஆவேசமாக பல்வேறு விஷயங்களை தன்னுடைய அறிக்கையிலே RS பாரதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு மரணப்படுக்கையில் இருந்தது எனவும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். மேலும் இப்படி பட்டியலிட ஆரம்பித்தால் பக்கங்கள் பத்தாது, தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பில்லாமல் அச்சுறுத்தல் மிக்க சூழலில் வைத்திருந்ததுதான் அதிமுகவினுடைய அவல ஆட்சியாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்ட ஒழுங்கை சீரழித்து கேடுகெட்ட ஆட்சியை நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் மிக கடுமையாக அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் கடந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் குற்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும், கடந்த 12 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டில்தான் கொலை குற்ற சம்பவங்கள் குறைவாக நடந்திருக்கின்றன என்றும் புள்ளி விவரங்களையும் குறிப்பிட்டு அவர் பேசி வருகின்றார். சரித்திரம் போற்றக்கூடிய சாதனைகளை தந்திருக்கக்கூடிய 4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியே மீண்டும் தொடரப் போகிறது எனவும் அவர் RS பாரதி தொடர்ந்து திமுகவினுடைய அந்த சாதனைகளை குறிப்பிட்டு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.